சரி ஓகே இன்னொரு கதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஹீரோக்கு அந்த கதை பிடிக்கலைங்கிறாரு, வேற ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்து அலசி இலசி பழைய படங்கள்லாம் யோசனை பண்ணி அது எப்படி சபாஸ் மீனா தானே வந்து உள்ள தேலி தவிர்த்தாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று உல்டா பண்ணி ஜிமிக்ஸ் பண்ணி ஒரு லைன் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ரஜினிகிட்ட அப்பாயின்மெண்ட் மறுபடியும் ரஜினிகிட்ட போறாரு. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா ரஜினிகிட்ட போய் அதே மாதிரி இந்த லைனை சொல்றாரு. ரஜினி அந்த லைனை கேட்டுட்டு சுந்தர் இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு இருக்குமா ஏதாவது உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாரு. உடனே சுந்தர்சி என்னன்னா ட்ரெண்டில் அதான் ரொம்ப முக்கியம். ட்ரெண்டில் இருக்குமா, அப்ப நம்ம ட்ரெண்டில் இல்லைங்கிறதுன்னு அர்த்தம். அது மாதிரி தானே பொருள் அது. அப்போ வந்து நம்மளை ட்ரெண்டில் எடுக்க தெரியாதுன்னு சொல்றாரா, இல்லை நம்ம எடுத்துட்டு வர கதை ட்ரெண்டில் இல்லைன்னு சொல்றாரா? ஸோ ஏதோ ஒன்று வந்து ரகசியமா வந்து நம்மளுக்கு வந்து கீவேர்டில் வந்து பரிமாறாரு அப்படின்னோடனே, சார் ட்ரெண்டுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காரு ரஜினிகிட்ட. இல்லை இன்னைக்கு இந்த இந்த புதுசா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது முழுசா சொல்ல முடியாதுல்ல நேரடியா, அது லேட்டஸ்டா அது இது அப்படின்னு இருக்காரு. சார் நான் பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்திருக்காரு.